நாங்கெல்லாம் 9 மாசம் குழந்தையா இருக்கும்போது குவா குவான்ல கூலி கூலின்னு 75 வயசுல அவர் பிரிய பார்க்கும்போது நம்ம எல்லாம் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தோணும். ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவியா தான் இருக்கும். வர 27 வந்து பிள்ளையார் சேர்த்தில ரஜினி சதுர்த்தி அனிருத் ஐயோப்பா சரியா பண்ணிக்கிறாருங்க. சான்ஸே இல்ல. பிஜிஎம் அப்படியே புல்லரிக்குது ஒரு பிஜிஎம். நேத்து நைட்டு திருவள்ளுவர் வந்து கனவுல வந்தாரு. எப்பா என்னோட முதல் குரலை மாத்திட்டோம்பா, அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் மியூசிக்ல அனிருத் அப்படியே ஐ லவ் யூ அனிருத் வேற லெவல்ல பண்ணிராமல அனிருத். ஒரு காலகாட்டுல 300 கோடி, தலைய காட்டுல 500 கோடி, சிகரெட்ல ஒரு புகை விடுறாரு பத்தியா, அதான் மேகத்துல ஆவியாய் மழையா பெய்யுது. பழைய பாஷா மன்னன் உழைப்பாளி எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டு போய் நிப்பாட்டி சும்மா ஆட்டிட்டு போயிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் பிச்சிட்டீங்க போங்க நீங்க. தலைவா, அதாவது குழந்தையா இருக்கும்போது எல்கேஜி ஏபிசி சொல்லி கொடுத்தாங்க. டீச்சரை போய் கேட்கலாமா ஏபிசி எப்படி இருக்குன்னு? அந்த மாதிரிதான் தமிழ் படம். 1018 உயிரெழுத்து 12 தமிழ்நாட்டோட தலையெழுத்து ரஜினிகாந்த் என்ற 6 எழுத்து. இந்த எழுத்தை எவனாலையும் மாற்ற முடியாது. கூகுள் கிட்ட மோதுங்க, இன்டர்நெட் சமூக ஊடகங்க எல்லாமே கூலி கிட்ட மோதாது. தலைவர் என்னங்க தலைவா, ராமர் எப்படி அம்ப வளைச்சாரு, ராவன் எப்படி கடாயத்தை தூக்குனா, ஆஞ்சநேயர் எப்படி மலையை தூக்குனாருன்னா அதுக்கு பதில் இருக்கா? அந்த மாதிரி தான் தலைவர் படம்னா தலைவர் படம் தாங்க. தலைவர் என்ன அலப்பற கிளம்புறோம். தலைவர் நிரந்தரம் அலப்பற கிளம்புறோம். புரியுதுங்களா? இனிமேல் வந்து வர்றது வர 27 வந்து பிள்ளையார் சேர்த்தில ரஜினி சதுர்த்தி. பிள்ளையார் சேர்த்தில ரஜினி சதுர்த்தி. நாங்கெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் முரட்டு பக்தர்கள் வந்திருக்கோம். ரித்தாஷின் ஒரு பையன், ராம்ஜின் ஒரு பையன். நாங்கெல்லாம் 9 மாசம் குழந்தையா இருக்கும்போது குவா குவான்ல கூலி கூலின்னு கூலி கூலின்னு அப்படிதான் நாங்க போறோம். தலைவா ட்ரம்ப்பே இப்போ வந்து போன் பண்றேன் நேற்று நைட்டு. எப்பா ஏதாவது டிக்கெட் இருக்குமா? ரோகிணி தேட்டர் ஓனர் கேள்பான்ட்டு நான் ஒரே ஒருத்தர் ரோகிணி தேட்டர் ஓனர் கேள்ப்பா. ரோகிணி என்று கோவிலில் குடிகொண்டு இருக்கும் கூலி என்னும் கடவுளை காண வரும் பக்த கோடிகளே வருக வருக. எனக்கு ஒரே ஒருத்தர் என்ன உள்ள எல்லாம் தெருப்பு போட்டு படம் பார்க்கறாங்க. கோவில் உள்ள வந்துட்டு தெருப்போட படம் பார்க்கறது நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நேத்து நைட்டு திருவள்ளுவர் வந்து கனவுல வந்தாரு. எப்பா என்னோட முதல் குரலை மாத்திட்டோம்பா, அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் அவர் காலகாட்டுல 300 கோடி, தலைய காட்டுல 500 கோடி, சிகரெட்ல ஒரு புகை விடுறாரு பத்தியா, அதான் மேகத்துல ஆவியாய் மழையா பெய்யுது. அதான் காத்தால இருந்து மழை. தலைவா வேற லெவல் தெரியும் தலைவா. ஜெயிலர் படுத்தும் போது நான் ஒரு நிர்வாகத்தை ஒர்க் பண்ணேன். தலைவர் பகுதி புகழ்ந்தேன்னு சொல்லிட்டு பொறாமையில வேலையை விட்டு எடுத்துட்டாங்க தலைவா. நான் சொல்லிட்டேன், நீ வேலையை விட்டாயிடு, என் தலையை விட்டாயிடு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்க வேண்டிய படம். மோர் தென் எனிதிங் எல்லாருக்கும் 75 வயசுல அவர் பிரிய பார்க்கும்போது நம்ம எல்லாம் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தோணும். ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவியா தான் இருக்கும். தலைவர் அனிருத் இந்த காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாதுங்க. என்றென்றும் தலைவர். அனிருத் ஐயோப்பா சரியா பண்ணிக்கிறாருங்க. சான்ஸே இல்ல. பிஜிஎம் அப்படியே புல்லரிக்குது ஒரு பிஜிஎம். ஃபைட்ஸ் எல்லாம் பக்காவா செஞ்சிருக்காரு. ஆக்ஷன்லாம் சான்ஸே இல்ல. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. படம் அவ்வளோ வயலன்ஸா ஒன்றும் இல்லை. ஜெயிலர் மாதிரி தான் இருக்குது. ஃபைட் எல்லாம் யூபிஐயே கொடுத்துருக்கலாம். 10க்கு 10 தாங்க. 10க்கு 500 வச்சுங்க. மாஸ் மேடம் செம்மையா இருக்குது படம். ஒவ்வொரு சீனும் லோகேஷ் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காப்புல, செதுக்கி வச்சிருக்காப்புல. ஒரு சீனும் கண்டிப்பா இருக்குது மேடம். வேற லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் தெறிக்க விட்டுருக்காப்புல. ஒவ்வொரு சீனும் லோகேஷ் வேற லெவல் பண்ணிக்கிறாப்புல. வேற இது மேடம் படம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். ஜெய பத்தி இதில் சேர்த்து அதிகம். லோகேஷ்னா இந்த எல்சியூ அதெல்லாம் சொன்னாங்க பத்தி, அதெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. இது வந்து ரஜினிக்குன்னு உருவாக்கப்பட்டோம். கண்டிப்பாக தலைவருக்குன்னு உருவாக்கப்பட்ட படம் இது. இதில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணிக்கிறாங்க. நம்ம உபேந்திராவும் சரி, அமெரிக்கானும் சரி, அப்புறம் ஸ்ருதிகாசனும் சரி, எல்லாருமே வேற லெவலுங்க. எல்லாரும் ஆக்ஷன். மியூசிக்ல அனிருத் அப்படியே ஐ லவ் யூ அனிருத் வேற லெவலில் பண்ணிக்கிறாப்புல அனிருத். கேட்டுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது கெட்டும் கல்லா படம் பில்லா, ஓடும் பேசா படம் பாஷா, ரெக்கார்டு எல்லாம் காலி, அதான் இந்த கூலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக நடக்கும்போது கடைசி ஒரு ஷாட் வருது. அதாவது நம்ம உபேந்திரா சார், அமீர்கான் சார், சூப்பர் ஸ்டார் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஷாட்டுக்கு போதும் 1000 கோடி அள்ளிடும். அந்த ஒரு ஷாட்டு போதும் 1000 கோடி அள்ளுறதுக்கு. தலைவர் எங்கே வரும்போது தலைவராக தான் வந்திருக்காது. வேற லெவலில் இருக்குது, மாசாக இருக்குது. சில பல உண்மைகளாக நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். படத்துக்கு வந்து நீங்களே பாருங்கள். இல்லை ஏஏ இல்லை, ஆக்சுவலாக ஏஏ இல்லை. தலைவர் வந்து இளமையாக வந்துருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் தலைவர் ஏஏலாம் இல்லாமல் அப்படியே வந்துருக்காரு. நீங்கள் வந்து பாருங்கள்.
இல்லை ஏஐ சொல்லும் ரொம்ப அது ஏஐனா என்னன்னா இந்த டிஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இருக்கிறத விட முகத்தை வந்து இளமையாக காமிக்கிறது. மற்றபடி வேறு எதுவுமே ஏஐ இல்லை. தலைவர் அதே மாதிரி வந்திருக்காரு. அந்த சிகரெட் ஸ்டைலு எல்லாமே மாசாக இருக்குது. குறிப்பாக லோகேஷ் சொன்ன மாதிரி ஓவர் கிராஃபிக்ஸு ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறது அந்த மாதிரி காட்சிகளாக இல்லை. தலைவர் இறங்கி சண்டை போட்டிருக்காரு. மாசாக இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கேட்கக்கூட. தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபென்டாபிளஸ், மாஸ், ஃபைட்டு, எமோஷன், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கலந்த ஒரு படம். ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் உள்ள ஒரு படம். 2 சாங் நச்சுன்னு அனி ப்ரோ வேறு லெவலில் கொண்டு போயிருக்காரு. பிஜிஎம் ரீ ரெக்கார்டிங்லாம் அழகாக செதுக்கி பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பிஜிஎம் கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க. என்ன டிஃப்ரென்ஸு எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். அவரோட 50 இயர்ஸ் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்தேன். ஐம் ஸோ கிளாட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்குறதுக்கு சான்ஸ். தேங்க்ஸ் டு தனுஷ் சார், த ஹோல் ஃபேமிலி. அவரோட படம் வந்து எந்த படமாக இருந்தாலும் வந்து நான் வந்து எவ்வளோ வாட்டி என்ன வேணாலும் பாசிபிள். இதுக்கு இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். உலக லெவலில் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சென்னையில் பார்த்ததில் மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர் படம். தலைவர் அப்படி கண்ணிலே இருக்காரு சார். எல்லாரும் படம் போய் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் படத்தை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் படம். அதான் சொன்னேன், பழைய பாஷா, மன்னன், உழைப்பாளி எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டு நிப்பாட்டி சும்மா ஆட்டிட்டு போயிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் பிச்சிட்டீங்க போங்க நீங்க. தலைவர் படம்னா இதுதான் தலைவர் படம். ரொம்ப நாள் கழிச்சு அனிருத் மியூசிக் சொல்லவே தேவையில்ல. அவர் ராக் ஸ்டார். அவர் அடி பிச்சிருவார். நம்ம மலேசியா கான்சர்ட் வந்தாலும் அவர் பிச்சிருவார். எங்கே போனாலும் அவர் ராக் ஸ்டார் வந்து வேற லெவலு. ஆனால் தலைவரை கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஒரு திறமை இல்லை. அது லோகேஷ் இந்த படத்தில் செம்மையாக செஞ்சுருக்காரு. டு ஹிட் த 1000 crore மார்க்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு லைக் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வந்து வார்த்தையால் டிஃபைன் பண்ண முடியாது. எல்லோரும் தியேட்டரில் போய் ஒரு ஓஜி 90s 80s ரஜினி படம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப் வந்துடும். 50 வருஷம் ஆஃப் தலைவர் வந்து ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அனிருத் மியூசிக் ஆகட்டும், ஸ்ருதிஹாசன் அண்ட் அந்த ஷோபின் இவங்க 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு தலைவர் படத்தில் வேறு யாராவது ஸ்கோர் பண்ண விட்டுருக்காரு நிறைய இடத்துல ரஜினிகாந்த் சார். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். எல்லாருக்குமே தேட்டரில் அழுகிறதா இல்லை வெறி கொண்டு கத்துறதான்னு தெரில. அவ்வளோ எமோஷனலாக இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் தலைவர் யூனிக்காக இருந்தார். ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க. அது சந்தோஷத்தில் சொல்கிறோம். பல காட்டி சேடான எண்டிங் ஆனால் எங்களை கேட்காதீங்க. எதுவும் ரிவீலும் பண்ண முடியாது. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. தலைவர் நாங்கள் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ தலைவர் நாங்கள் விதவிதமான ஒரு கோணத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லுக்கை எடுத்து வெடிக்க விட்டுருக்காரு. அதாவது ஒரு பேல்புரி சாப்பிடும்போது திடீர்னு ஒரு கிஸ்மிஸ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. மீனிங் ஐ எம் அ ஹியூஜ் ரஜினி ஃபேன். ரஜினி ரொம்ப அழகாக இருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு படம் அவ்வளோ பிடிக்கும். தெரியல, ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. எவ்ரி ஃப்ரேம் இஸ் குட். செமையாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்ப நல்லா இருக்கு. லேக் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. தலைவர் கலக்கிட்டாரு, செம்மையாக இருக்குது படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஸ்க்ரீனில் வந்தாங்களோ எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வாட்சபிளாக இருந்தது. நல்ல நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. மாஸ் சீன்ஸ் நிறைய எவ்ரி 10 minutes வந்துக்கிட்டே இருந்தது. விசில் பறந்துகிட்டே இருந்தது. மியூசிக் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு படத்தோட. அந்த இதுவும் அப்படியே பயங்கரமாக எலிவேட் பண்ணி விட்டு வந்தது. சூப்பராக இருந்தது படம்.